ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். போன லெக்சர்ல நம்ம ஓப்பன் ஆர்கன் பைப் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஓப்பன் ஆர்கன் பைப் பத்தி பார்த்துருந்ததோட கன்டினியூஷனா இந்த லெக்சர்ல பார்ப்போம். ஓகே. ஸோ லாஸ்ட் லெக்சர்ல நம்ம இத தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஓப்பன் ஆர்கன் பைப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதிலே வந்து டிஃபரெண்ட் வேவ் லென்த்ல உள்ள வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ்ல வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணோம். ஸோ எல்ல ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணோம். எல் ஈக்குவல்ஸ் λ/4, 3λ/4, 5λ/4 இந்த மாரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் போனதுலே சொல்லிட்டேன். இந்த எல் வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேவா? இந்த எல் வந்து எல்லாத்துலயுமே சேமா இருக்கும். நான் டயகிராம் வரையறதுக்காக இத நீளமா வரைஞ்சிருக்கேன். ஆனா எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்ன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். ஓகே. அப்ப இங்க வேவ் லென்த் வந்து என்னது? 4L. இங்க 4L/3. இங்க 4L/5. அது மாரி. நெக்ஸ்ட் இத யூஸ் பண்ணி என்ன ஃப்ரீக்வென்சிஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ஆ வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டூ ஃப்ரீக்வென்சி டைம்ஸ் வேவ் லென்த். ஸோ ஃப்ரீக்வென்சி ஈக்குவல்ஸ் டூ வெலாசிட்டி டிவைடட் பை வேவ் லென்த். நமக்கு வேவ் லென்த் எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன டிவைட் பண்றோம். பண்ணோம்னா என்ன வரும்? F1 ஈக்குவல்ஸ் டூ V டிவைடட் பை 4L. நெக்ஸ்ட் 3V/4L. நெக்ஸ்ட் 5V/4L. இந்த மாரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டியூப்ல உள்ள ஸ்டாண்டிங் வேவோட ஃப்ரீக்வென்சி என்னமா? V டிவைடட் பை 4L. செகண்ட் இதுல உள்ளது 3V டிவைடட் பை 4L. தேர்ட் இதுல உள்ளது 5V டிவைடட் பை 4L. இப்ப ஆ இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். எது? இந்த F1. F1 வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். F2வ ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள செகண்ட் ஓவர்டோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா? அப்ப இத வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஓகே. இது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், ஓவர்டோன். ஓகேவா? TONE ஓவர்டோன். இது வந்து செகண்ட் ஓவர்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ளது. ஸ்டார்ட் ஆகுற ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. அத அடிப்படையா வச்சு தான் அடுத்தடுத்து வருது. ஸோ அது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. அதுக்கப்புறம் உள்ளது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். அதுக்கப்புறம் உள்ளது செகண்ட் ஓவர்டோன். ஓகே. இப்ப இந்த ஃப்ரீக்வென்சிஸ இன்னொரு பேர் வச்சும் சொல்லலாம். என்னன்னா ஹார்மோனிக்ஸ். ஓகேவா? ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லலாம். ஓவர்டோன் படி சொன்னோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன் சொன்னோம் இல்லையா? அந்த மாரி ஹார்மோனிக்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகே. ஹார்மோனிக்ஸ். ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃப்ரீக்வென்சி இருக்க F1. இந்த F1 என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். ஓகேவா? இது வந்து ஹார்மோனிக்ல சொல்றேன். ஹார்மோனிக் பத்தி பார்த்தோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். F1ன்றது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். அப்ப F2ன்றது செகண்ட் ஹார்மோனிக்கா அப்படின்னு கேட்டா, அதான் கிடையாது. F2ன்றது தேர்ட் ஹார்மோனிக். ஓகேவா? இது தேர்ட் ஹார்மோனிக். அப்புறம் இதுல உள்ளது என்னன்னா, ஃபிஃப்த் ஹார்மோனிக். ஓகேவா? ஸோ ஃபண்ட அ ஓவர்டோன் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு பேரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். அதுக்கப்புறம் உள்ளது செகண்ட் ஓவர்டோன். இது வந்து ஓவர்டோன்ல சொல்லலாம். ஓவர்டோனே கிடையாது. இது வந்து ஓவர்டோன். ஓகே. ஸோ ஓவர்டோன்ல சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி ஹார்மோனிக் படி சொல்லணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், இது தேர்ட் ஹார்மோனிக், இது ஃபிஃப்த் ஹார்மோனிக். ஏன் வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து செகண்ட் ஹார்மோனிக், ஃபோர்த் ஹார்மோனிக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஓப்பன் ஆர்கன் பைப்ல செகண்ட், தேர்ட், சிக்ஸ்த், எய்த் அதாவது ஈவன் ஹார்மோனிக்ஸ ஓப்பன் ஆர்கன் பைப்ல புரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, ஓகே. இது வந்து குளோஸ்ட் ஆர்கன் பைப் இல்லையா? ஓகே, ஓகே. குளோஸ்ட் ஆர்கன் பைப். அதாவது குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல நீங்க வந்து எத ஜெனரேட் பண்ண முடியாது? ஈவன் ஹார்மோனிக்ஸ ஜெனரேட் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, V/4L நான் வந்து 1 போட்டுக்கிறேன். ஸோ 1V/4L இல்லையா? அதனால இது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். இங்க பார்த்தீங்கன்னா, 3V/4L. ஸோ வந்து 2V/4L இங்க இல்ல இல்லையா? ஏன்னா அந்த ஃப்ரீக்வென்சிஸ நம்ம இதுல குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல ஜெனரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1V/4L ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். 3 இருக்கிறதால இது தேர்ட் ஹார்மோனிக் அண்ட் இதுல 5 இருக்கிறதால இது என்னது? ஃபிஃப்த் ஹார்மோனிக். ஓகே. ஸோ ஆ குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல நம்ம என்னதான் ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஓவர்டோனுக்கும், ஹார்மோனிக்கும் இப்ப என்ன ரிலேஷன்றத பார்ப்போம். இப்ப நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். என்னன்னா F ஈக்குவல்ஸ் டூ 2n + 1 இன்டு
v divided by 4l. ஓகேவா? 2n plus 1 v divided by 4l. இதுல nன்றது என்னன்னா nth ஓவர்டோன். ஓகே. எத்தனாவது ஓவர்டோன் அப்படின்றத போட்டோம்னா நமக்கு அதுக்குள்ள ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சிய இன்னொரு விதமா சொல்லிக்கலாம் அப்படின்னா, 0த் ஓவர்டோன் தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஓகே. ஸோ 0த் ஓவர்டோன் ஈக்குவல்ஸ் டூ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. இல்ல அத வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து அத ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப சப்போஸ் நான் வந்து n ஈக்குவல்ஸ் டூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n ஈக்குவல்ஸ் டூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? f ஈக்குவல்ஸ் டூ 2 இன்டு 1 பிளஸ் 1 3. ஸோ 3v டிவைடட் பை 4l வருதா? இப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னா தேர்ட் ஹார்மோனிக். ஓகே. n ஈக்குவல்ஸ் டூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா, இது வந்து எதுக்கு தான் வேலிட்? குளோஸ்ட் ஆர்கன் பைப் தான் இந்த ஃபார்முலா. ஸோ குளோஸ்ட் ஆர்கன் பைப்க்கு n ஈக்குவல்ஸ் டூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 2 சார் 4, 4 பிளஸ் 1 5. ஸோ 5v டிவைடட் பை 4l. அப்ப செகண்ட் ஓவர்டோன் தான் ஃபிஃப்த் ஹார்மோனிக். ஓகேவா? ஸோ ஓவர்டோனுக்கும் ஹார்மோனிக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். f ஈக்குவல்ஸ் டு 2n பிளஸ் 1 v டிவைடட் பை 4l அப்படின்ற ரிலேஷன் யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் பத்தி இவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆர்கன் பைப் பத்தி பார்ப்போம். ஓகே. இப்ப ஓப்பன் ஆர்கன் பைப் பத்தி பார்த்தோம்னா, ஓப்பன் ஆர்கன் பைப்னா என்னது? 2 சைடும் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ 2 சைடுமே ஓப்பனா இருக்கும். இதுல வந்து என்னது? ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இருக்கும். ஓகே. இதுலயே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுல வந்து இருக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப் பொறுத்தவரை நான் என்ன சொன்னேன்னா, அதோடைய ஓப்பன் எண்ட்ல என்னதான் இருக்கும்? கண்டிப்பா ஆன்டி நோடு தான் இருக்கும். குளோஸ்ட் ஆர்கன் பைப் உடைய குளோஸ்ட் எண்ட்ல என்னதான் இருக்கும்? நோடு தான் இருக்கும். ஸோ அதுல நோடு இருக்க மாரி வரைஞ்சோம் இல்லையா? இங்க வந்து நம்ம ஆன்டி நோடு இருக்க மாரி வரையணும். அப்ப என்னது? இப்படி போட்டுக்கலாமா? ஓகேவா? இப்படி போட்டோம்னா, இங்கேயே நமக்கு என்ன இருக்கு? ஆன்டி நோட் இருக்கு. அண்ட் இங்கேயே நமக்கு என்ன இருக்கு? ஆன்டி நோட் இருக்கு. ஸோ ஒரு நோடு, 2 ஆன்டி நோடு இருக்க மாரி வரைஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டயகிராம். செகண்ட் ஒண்ணு வரையறேன். நான் பெருசா வரையறேன்றதுக்காக கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க. அது எல்லாமே என்னது? சேம் லென்த் தான். இது செகண்ட் டயகிராம். இதுலயும் பாருங்களேன். ஓப்பன் எண்ட்ல என்ன இருக்கு? ஆன்டி நோட் இருக்கா? ஓப்பன் எண்ட்ல ஆன்டி நோட் இருக்க மாரி வரைஞ்சுக்கிறேன். இந்த மாரி 3 டயகிராம் வரைஞ்சிருக்கேன். இதுலயும் வந்து ஆன்டி நோட் இருக்க மாரி வரைஞ்சிருக்கேன். ஓகே. இப்ப 2 நோடு இல்ல 2 ஆன்டி நோடுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தோம். λ/2 பார்த்தோம் இல்லையா? அப்ப இதோடைய டிஸ்டன்ஸ் இது ஒரு ஆன்டி நோட், இது ஒரு ஆன்டி நோட். அதாவது அட்ஜசன்ட் ஆன்டி நோட்ஸ். ஸோ இதோட லென்த் எவ்வளோ? λ/2. அதுக்கு முன்னாடி இத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பைப்போட லென்த் Lன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பைப்புடைய லென்த் L தான். ஈக்குவல் லென்த் இந்த பைப்பு. ஓகே. இப்ப அ இதுல பாருங்களேன். ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட். அந்த மாரி ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நோடுக்கு அப்புறம் ஆன்டி நோடு தான் இருக்கும். ஆன்டி நோடுக்கு அப்புறம் நோடு தான் இருக்கும். இப்ப இந்த மாரி பார்த்தோம்னா, இந்த ஆன்டி நோடுக்கும், இந்த ஆன்டி நோடுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? λ/2. திரும்பி இந்த ஆன்டி நோட், இந்த ஆன்டி நோட் இருக்கா? இது ஒரு λ/2. ஓகேவா? ஓகே. அப்ப ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். இங்க ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட், நோடு, திருப்பி ஒரு ஆன்டி நோட், நோடு, ஆன்டி நோட் இந்த மாரி இருக்கா? 2 ஆன்டி நோட்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் λ/2. திரும்பி 2 ஆன்டி நோட் இருக்கு. ஸோ இது ஒரு λ/2. திரும்பி 2 ஆன்டி நோட் இருக்கு. அதாவது இதுவும், இதுவும் இருக்கு. ஸோ அது ஒரு λ/2. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்ன்றது என்னது இங்க? இங்க ஒரே ஒரு λ/2 தான் இருக்கு. ஸோ L ஈக்குவல்ஸ் λ/2. இங்க பாருங்க, இதுவே எத்தன இருக்கு? 2 λ/2 இருக்குல்ல. ஸோ 2 λ/2. 2, 2 கேன்சல் பண்ணலாம். L ஈக்குவல்ஸ் λ அதுவும் கரெக்ட் தான். ஸோ நான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு 2 λ/2 அப்படின்னு வச்சுக்குறோம்.
ஓகேவா? இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, லாம்ப்டா பை 2 பிளஸ் லாம்ப்டா பை 2 பிளஸ் லாம்ப்டா பை 2 3 டைம்ஸ் இருக்கிறதால இது 3 லாம்ப்டா பை 2. இப்ப லென்த்துக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் போன தடவ மாரி தான் அதே மாரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல இருந்து லாம்ப்டாவ செப்பரேட் பண்ணணும். லாம்ப்டாவ செப்பரேட் பண்ணா என்ன வரும்? இங்க பார்த்தீங்கன்னா 2L வரும். இங்க லாம்ப்டான்றது 2L டிவைடட் பை 2. இங்க லாம்ப்டான்றது 2L டிவைடட் பை 3 வரும். ஓகேவா? ஸோ 2L, 2L பை 2, 2L பை 3. ஓகே, ஃபைன். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஃப்ரீக்வென்சிஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இங்க உள்ள F வந்து என்னது? நம்ம வந்து என்ன பார்த்தோம்? வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டூ ஃப்ரீக்வென்சி இன்டு லாம்ப்டா அண்ட் ஃப்ரீக்வென்சின்றது வெலாசிட்டி டிவைடட் பை லாம்ப்டா. அப்ப என்னது? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் தான் இங்க வந்து வெலாசிட்டி. ஓகே. ஸோ V டிவைடட் பை லாம்ப்டான்னா இங்க என்னது? 2L வரும். இங்க ஃப்ரீக்வென்சி V டிவைடட் பை 2L பை 2 இருக்கா? அந்த 2 மேல வந்துரும். இங்க என்னது வரும்? V டிவைடட் பை 2L பை 3 அது மேல வந்துரும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஃப்ரீக்வென்சிஸ்ல மேலேயும் கீழேயும் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மேலேயும் கீழேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 2V டிவைடட் பை 4L. இங்க வந்து F1, F2, F3 நம்மளா ஒரு பேர் வைக்கிறது தான். 4V டிவைடட் பை 2L. F3 ஈக்குவல்ஸ் டூ 6V டிவைடட் பை 2L. ஓகேவா? ஓகே. இப்ப ஒரு இப்ப வந்து இந்த இதுக்கும் போன இதுல டிரைவ் பண்ண ஃப்ரீக்வென்சிஸ்க்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். போன இதுல டிரைவ் பண்ணது எல்லாமே V/4L, 3V/4L, 5V/4Lன்னு ஆட் நம்பர்ஸா வந்துச்சு. கரெக்ட்டா? இங்க வர்றது பூரா ஈவன் நம்பர்ஸா வந்திருக்கு பாருங்க. 2V/4L இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2V/4L, 4V/4L, 6V/4L இந்த மாரி ஈவன் நம்பர்ஸா வந்திருக்கு இல்லையா? ஓகே. இப்ப இதுக்குள்ள நேம்ஸ் பார்த்துருவோம். ஆ இதுக்கும் வந்து ஓவர்டோன் எல்லாமே சேம் தான். ஓவர்டோன்றது அந்த பர்ட்டிகுலர் ஆர்கன் பைப்க்கு அடுத்தடுத்த ஃப்ரீக்வென்சிஸ் சொல்றது தான் ஓவர்டோன். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃப்ரீக்வென்சி எப்பவுமே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. அதுக்கப்புறம் வரக்கூடியது என்னது? ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். ஃபண்டமெண்டலுக்கு அப்புறம் வர்றது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். அடுத்து உள்ளது செகண்ட் ஓவர்டோன் சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் நேம்ஸ் தான். ஓகேவா? அடுத்து இப்ப வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி, ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன் சொல்றோம். ஹார்மோனிக்ஸ் படி பார்த்தோம்னா, ஓப்பன் ஆர்கன் பைப் என்னென்ன ஹார்மோனிக்ஸ்லாம் ஜெனரேட் பண்ண முடியும்னா, ஈவன் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, ஆ இது வந்து என்னது? ஈவன் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து எப்படிம்மா சொல்லுவோம்? இத வந்து ஈவன் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஓகேவா? இது ஆல்தோ ஈவன் ஹார்மோனிக்ஸா இருந்தாலும் கூட, நம்ம வந்து இதுல ஜெனரேட் ஆகுறத எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக் தான் சொல்லுவோம். ஓகேவா? அதனால இதுக்கு பேர் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். அங்க வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த் 1, 3, 5, 7 போகும். இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு போகும். ஹார்மோனிக்ஸ் உடைய நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். இது என்னது? செகண்ட் ஹார்மோனிக். இது தேர்ட் ஹார்மோனிக். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஹார்மோனிக்ன்னு தான் போகும் இதுல. எதுல? ஓப்பன் ஆர்கன் பைப்ல. இப்ப குளோஸ்டுன்னு இல்ல. ஜெனரலா பார்ப்போம் ஆர்கன் பைப் பத்தி. ஆ ஓகே. இப்போ ஓப்பன் ஆர்கன் பைப்பே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப அதானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்ல ஓவர்டோனுக்கும், ஹார்மோனிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்துருவோம். ஃப்ரீக்வென்சி ஈக்குவல்ஸ் டூ அங்க என்ன எழுதணும்? 2n+1 எழுதணும் இல்லையா? இங்க வந்து n+1 V/2L அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. இதுல வந்து n ஈக்குவல்ஸ் 1, 2, 3, 4, 5, 6ன்னு நீங்க வேல்யூ போட ஒவ்வொரு ஓவர்டோனும் ஜெனரேட் ஆகும். இப்ப n ஈக்குவல்ஸ் 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? V/2Lன்னு கிடைக்குமா? இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. இதான் வந்து ஃபண்டமெண்டல். சப்போஸ் நீங்க n ஈக்குவல் டூ 1 போட்டீங்கன்னா, அது வந்து என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் குடுக்கும். ஸோ 2V/2L. n ஈக்குவல்ஸ் டூ 2 போட்டீங்கன்னா, 2 + 1 3. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன், தேர்ட் ஓவர்டோன் இந்த மாரி போகும். இப்ப nth ஓவர்டோன் அப்படின்றது என்னது?
nth ஓட்டோன்றது என்னன்னா, n+1th ஹார்மோனிக். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து nth ஓட்டோன்றது n+1th ஹார்மோனிக். இதே இது குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல nth ஓவர்டோன்னா 2n+1th ஹார்மோனிக். ஓகேவா? இப்ப ஓப்பன் ஆர்கன் பைப்ல ஓப்பன் ஆர்கன் பைப்ல nth ஓவர்டோன் அப்படின்னா, அதுக்கு என்னம்மா அர்த்தம்? n+1th ஹார்மோனிக்க மென்ஷன் பண்றாங்க. எய்தர் அவங்க ஹார்மோனிக்ல இருந்து ஓவர்டோன் கேட்கலாம், ஓவர்டோன்ல இருந்து ஹார்மோனிக் யூஸ் பண்ணிக்கலாம். சோ n+1th ஹார்மோனிக்க கேட்கறாங்க. இதே இது குளோஸ்ட் ஆர்கன் பைப்பா இருந்தா குளோஸ்ட் ஆர்கன் பைப்பா இருந்தா nth ஓவர்டோன்னா 2n+1th ஹார்மோனிக்க கேட்கறாங்க. ஓகேவா? ஓப்பன் ஆர்கன் பைப்ல nth ஓவர்டோன் ஈக்குவல் டு n+1th ஹார்மோனிக். குளோஸ்ட்ல nth ஓவர்டோன்னா 2n+1 1th ஹார்மோனிக்ன்னு அர்த்தம். இப்ப இப்ப வந்து இத எடுத்துக்குவோம். குளோஸ்ட் ஆர்கன் பைப். குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல அடுத்தடுத்த ஃப்ரீக்வென்சிஸ் F1, F2, F3 அடுத்தடுத்த ஃப்ரீக்வென்சிஸ்க்கு நீங்க வந்து ரேஷியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா 1:3:5:7 அப்படி போகும். ஏன்னா அதுல வெறும் ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ 1:2 1:5:3:5:7 இந்த மாரி போகும். இதே இது நீங்க ஓப்பன் ஆர்கன் பைப்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆர்கன் பைப்க்கு அடுத்தடுத்த ஃப்ரீக்வென்சிஸோட ரேஷியோ வந்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா 1:2:3:4ன்னு வரும். ஏன்னா n+1th ஹார்மோனிக் இல்லையா? ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸே வரும். ஸோ குளோஸ்ட் ஆர்கன் பைப்லாம் 1:3:5:7 போகும். ஓப்பன் ஆர்கன் பைப் எடுத்தீங்கன்னா 1:2:3:4 போகும். ஓகேவா? ஸோ ஆர்கன் பைப்ஸ் பொறுத்தவரை அவ்வளோதான். ஆர்கன் பைப் பொறுத்தவரை 2டே டைப் இருக்கு. குளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப்ன்னு. ஸோ இதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் வரும்னு பார்த்தோம். இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் வரும்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். ஆர்கன் பைப் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா பீட்ஸ். பீட்ஸ்ன்ற கான்செப்ட்னு பார்த்தோம்னா, அதோட இந்த சாப்டர் எண்ட் ஆகுது. ஓகே. இப்ப பீட்ஸ் அப்டின்னா என்னன்னா, பீட்ஸ் இல்ல வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் பீட்ஸ்னா இன்னும் கிளியரா இருக்கும். நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்டின்னா என்னன்னா, F1 மைனஸ் F2 மாடுலஸ். ஓகேவா? ஸோ டாப்லர் எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது டாப்லர் எஃபெக்ட். ஓகே. இந்த டாப்லர் எஃபெக்ட்ன்றத வச்சு தான் இதுல இருந்து அந்த பீட்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் ஆகும். ஆனா டாப்லர் எஃபெக்ட் வந்து ஜேஇஇ சிலபஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜேஇஇ சிலபஸ்ல டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. ஆனா பீட்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ பீட்ஸ்ன்றதுனா 2 ஃப்ரீக்வென்சிஸ் உடைய டிஃபரன்ஸ் தான் வந்து பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு 50 ஹெர்ட்ஸ்ல ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 50 ஹெர்ட்ஸ்ல ஒரு ஒரு ஆடியோ வந்து இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு சைன் வேவ் 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ்ல அந்த சவுண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 60 ஹெர்ட்ஸ் இல்ல 55 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு நியரா தான் வைக்கணும். ஸோ 55 ஹெர்ட்ஸ் ஆடியோ இருக்கு. ஓகேவா? இப்ப இத மட்டும் தனியா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 50 ஹெர்ட்ஸ்ல கேட்கும். இத மட்டும் தனியா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 55 ஹெர்ட்ஸ்ல கேட்கும். நான் என்ன பண்றேன்னா, 2 ஆடியோவையுமே சைமல்டேனியஸா ப்ளே பண்றேன். ஓகேவா? எ என்ட்ட சப்போஸ் ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர் எடுத்துக்குவோம். இது ஒரு ஸ்பீக்கர். ஓகே. அடுத்து இங்க ஒரு ஸ்பீக்கர். ஸோ இது 2ம் கம்பைன் ஆகும் இல்லையா? சூப்பர் இம்போஸ் ஆகும் இல்லையா? இப்ப இது வந்து 50 ஹெர்ட்ஸ்ல ப்ளே பண்ணுது. இது வந்து 55 ஹெர்ட்ஸ்ல வந்து ப்ளே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு அப்சர்வர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது லிசனர். இந்த சவுண்ட் வந்து கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்படி கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, 50 ஹெர்ட்ஸ்லயும் கேட்காது, 55 ஹெர்ட்ஸ்லயும் கேட்காது. அவருக்கு 10 அவருக்கு 5 டைம்ஸ் ஒரு பீட்ஸ் மட்டும் தான் கேட்கும். டக், 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 டக் அவ்வளோதான் கேட்கும். ஸோ இந்த மாரி 5 பீட்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5 பீட்ஸ்ன்ற மாரி கேட்கும். ஓகேவா? எப்படி நான் வந்து 5ன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 இல்லையா? இது 50 இது 55. ஸோ 50 மைனஸ் 55 பார்த்தீங்கன்னா 5. -5 வரும். ஸோ மாடுலஸ் எடுத்துக்கணும். ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் எடுத்துக்கணும். மாடுலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஸோ அத்தன நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஒரு செகண்ட்ல கேட்கும். ஓகேவா? பெர் செகண்ட் எவ்வளோ எவ்வளோ பீட்ஸ் கேட்கும்?
5 பீட்ஸ் கேட்கும் இந்த இடத்துல. அந்த மாரி எந்த 2 டிஃபரெண்ட் ஃப்ரீக்வென்சிஸ் குடுத்திருந்தாலும், அது சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னா, அத 2யும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா, அத்தன பீட்ஸ் வந்து கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 செகண்ட்ல அத்தன பீட்ஸ் வந்து கேட்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் வந்து பீட்ஸ். ஓகே. ஸோ ஆ இதோட இந்த சாப்டர் முடியுது. வேவ்ஸ் சாப்டர்ல உள்ள எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த லெக்சர்ல இருக்கு. ஸோ இத இத வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.